சரிகமபால கிட்ஸ்க்கான ஃபினாலே வரிசையா வந்துட்டு தாங்க இருக்கு. அதுல திவினேஷ் பாத்தீங்கன்னா, முன்னாடி ஜெயிச்ச மாரி இந்த வாட்டி அபிஷேகா ஜெயிக்கணும்னு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மக்களின் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம, இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, இந்த நெப்போலியன் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவருடைய பையனுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ ரொம்ப புடிச்சிருச்சுன்னா, அது சார்ந்த நபர்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு 3 மாசத்துக்கு ஒருக்கவாவது கண்டிப்பா அவங்களுக்கு தடபுடன்னு விருந்து வச்சு, மரியாதை செலுத்தி, தென் அவங்களுக்கு புடிச்சிருக்கக்கூடிய அந்த நபர தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ பையன் முன்னாடி பண்ண வப்பாரு. இப்போதைக்கு நெப்போலியன் அவர்கள் அவங்களுடைய பையன் தனுஷ் 2 பேருமே நெறைய ரியாலிட்டி ஷோஸ்ல தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கான ரீசன் இதுக்குள்ள ஜாலியா, ஹேப்பனிங்கா அவங்களுக்கு எல்லாமே பண்ணணுன்றது தான். அது மட்டும் இல்லாம நெப்போலியன் அவர்கள பொறுத்தவரைக்கும், எப்பவுமே வந்துட்டு இங்க என்னதான் தமிழ்நாட்டுல இல்ல அமெரிக்கால இருக்காருனாலும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான விஷயங்கள், அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், தமிழ்நாட்டுல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ப்ராப்பரா என்ஜாய் பண்ணுவாரு. ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்க கலைஞர்களுக்கு மரியாதையும் குடுப்பாரு. இதுல திவினேஷ் இருக்கார் இல்லையா? அவர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். போன சீசன்லயும் அவருக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ தனுஷ் அவர்கள் வந்துட்டு பார்க்கறதுக்காக நெப்போலியன் கூட்டு போயிட்டு திவினேஷ பழைய பாடல்கள் பாட வச்சு, அந்த பாடல்களுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இது இப்ப ரீசென்ட்டா நடந்த விஷயங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சரிகமப நிகழ்ச்சியில அடுத்து ஜெயிக்கிறது என்ன? யாரு? என்ன நிகழ்ச்சி போயிட்டுருக்கு? எப்படி இருக்குன்னு எல்லா டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு, கண்டிப்பா எனக்கு அபிஷேகா தான் புடிச்சிருக்கு. அபிஷேகா தான் ஜெயிக்கணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க போல. இந்த ஒரு விஷயம் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சிய தாண்டி எல்லாருக்குமே அபிஷேகா ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிஷேகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கண்டிப்பா ஒரு சிங்கரா வருவாங்களா? இல்ல பெர்ஃபார்மரா வருவாங்களான்னா, 2வும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ல 90ஸ் கிட்ஸ் வைப்ல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த சரிகமப நிகழ்ச்சி பழைய சீசனுக்கு பழைய ஃப்ளேவர்ல இருந்த மாரி. ஸோ நெறைய ரசிகர்களால ஈர்க்கப்படுது. நெப்போலியன் அவர்களுக்கு அவங்க பையன் தனுஷுக்கு. இப்போதைக்கு அபிஷேகா ஜெயிக்கணும்ன்றது ஆசைன்ற மாரி சொல்றாங்க. உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.